ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த ஆராதனை வேலைக்காக உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். நம்முடைய தேவாதி தேவன் நம்முடைய பரிகாரியா இருக்கிறார். எகிப்தியருக்கு உண்டு பண்ண வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணே என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவரே நம்முடைய பரிகாரியா இருக்கிறார். இந்த பாடலை நீங்கள் பாடும்பொழுது நிச்சயமாவே உங்கள் வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். உங்களுடைய வியாதி என்ன வியாதியா இருந்தாலும், உங்களுடைய பலவீனங்கள் என்னவா இருந்தாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாள்ல நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய தழும்புகளால் உங்களை தொட்டு சுகமாக்குற தேவனா இருக்கிறார். வியாதியோடு கூட இருக்கிற உங்களை பார்த்து நீ எழும்பு என்று சொல்லுகிறார். இந்த வியாதிகள் உங்களை தொடுவதில்லை. உங்களை இந்த வியாதிகள் நிமித்தமாக உங்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வரப்போவதில்லை. ஆண்டவராக கர்த்தர் நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாள் உங்களுடைய ஒரு அற்புதத்தின் நாளா இருக்கிறது. This day is a day of miracle for you because he is doing miracle beyond our understanding. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு செய்யும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் புயலடித்துக் கொண்டிருந்தாலும் அந்த புயல்களை அடக்கிற தேவன் இந்த நாளில் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அவரே நம்முடைய சத்துவமாகிய தேவன். அவரே நம்முடைய வாழ்க்கையினுடைய புயல்களை எல்லாம் அதட்டி நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும்படியாக அவர் இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறார். இந்த பாடலை நீங்கள் பாடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாவே ஒரு விடுதலையை நீங்கள் வியாதிகளிலிருந்து, பலவீனங்களிலிருந்து, நீங்கள் போய்கொண்டிருக்கிற துன்பங்களிலிருந்து நிச்சயமாவே பெற்றுக்கொள்வீர்கள். நம்முடைய தேவாதி தேவன் நம்மை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். துன்பங்களிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும், பாடுகளிலிருந்தும் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த சிலுவைகள் நம்முடைய பாடுகளை, வியாதிகளை, பலவீனங்களை சிலுவைகள் சுமந்து கொண்ட தேவன் இந்த நாள்ல உங்களுக்காக அற்புதங்களை செய்யும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். வியாதியின் மத்தியில் நீ எழும்பிடு என்றீரே யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா நீரே. வியாதியின் மத்தியில் நீ எழும்பிடு என்றீரே யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா நீரே. என் கூடவே வந்தீர், கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் அருகில் என் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே
வியாதியே உன் தலை குனிந்ததே, என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே. வியாதியே உன் தலை குனிந்ததே, என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே. என்னை எதிர்க்க கூடிய எது ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. உன் தலை குனிந்ததே, என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே. என்னை எதிர்க்க கூடிய எது ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. ஆம், அவர் உங்களோடு கூட நடந்து வருகிற தேவனா இருக்கிறார். உங்களால் தூக்க முடியாத பாரங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பாரங்களை உங்களை விட்டு நீக்கி போடுகிற தேவனா இருக்கிறார். ஒரு பக்தன் கடுமையான ஒரு சூழ்நிலையின் ஊடாக அவர் போய்கொண்டிருந்த பொழுது இந்த பக்தனுக்கு கடவுள் என்னோடு கூட தான் இருக்கிறாரா, கர்த்தர் என்னோடு கூட தான் இருக்கிறாரா என்ற சந்தேகம் அவருக்கு எழும்பின பொழுது கர்த்தர் இரவேளையில் தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனத்தில் கர்த்தர் அந்த மகனை அந்த வனாந்தரமான வழியில் தூக்கி சுமக்கிற தேவனாய் அவர் கடந்து வந்தார். அவருடைய பாத சுவடுகள் மாத்திரமே அந்த இடத்தில் இருந்தது. அந்த பக்தனுடைய பாத சுவடுகள் அல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய பாத சுவடுகள் இருந்தது. இந்த நாளில் கூட நாம் நடக்க முடியாத சூழ்நிலைகளில், நம்மளால கடக்க முடியாத சூழ்நிலைகளில் அவரே நம்மளை தூக்கி சுமக்கிற தேவனா இருக்கிறார். அவரே நம்மளை தாங்குகிற தேவனா இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாத அன்பு. நடக்க முடியாத நேரங்களில் தகப்பனானவர் என்ன செய்வார்? குழந்தையை அழகாய் தூக்கி கொண்டு நடந்து போவார். அதே போல நம்முடைய தேவன் நம்முடைய வேதனைகளை பார்த்து சும்மா இருக்கிற தேவன் அல்ல. நமக்காய் அவர் இறங்கி நம்மை சுகமாக்குற தேவன், நம்மை தூக்கி சுமக்கிற தேவன். இந்த மட்டுமாய் அவர் நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக அவரை நன்றியோடு கூட துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். அவரே நம்முடைய பரிகாரியா இருக்கிறார். அவரே நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளில் கூட மகிமையான காரியங்களை கர்த்தாவே நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் என்னால் அந்த பாரங்களை சுமக்க முடியவில்லை என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பாரங்களிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. சங்கீதம் 55 வாசிக்கிறபடி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார், உங்களை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார். உங்கள் கால்கள் தள்ளாடுவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிற தேவனா இருக்கிறார். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அவர் உங்களை உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்கள் கூட அவர்கள் டயர்டா இருக்கும் பொழுது தூங்கி விடுவார்கள். ஆனால் நம்முடைய தகப்பன், நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அப்பா, அவர் நம்மளை உறங்காமல் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அவரே நம்மளுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த நல்ல கர்த்தராகிய தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே நீங்க இந்த பாடலை பாடி ஆராதித்த பொழுது ஆண்டவரே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற புயல்களிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். நீங்க உங்களை பிடித்திருக்கிற சிக்கல்களிலிருந்து விடுதலையாக்குறார். ஒருவேளை நீங்கள் ஏதாவது சிக்கல்களில் கூட மாற்றிக்கொண்டிருக்கலாம். தெரியாமல் போய் சிக்கிக் கொண்டேன் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். நான் நல்லது என்று நினைத்தேன், ஆனால் இன்றைக்கு தீயதாய் முடிந்து விட்டதே, இப்படி ஒரு சிக்கல்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று கூட நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம்.
ஆண்டவரை கர்த்தர் இந்த வேளையில சொல்லுகிறார், அந்த சிக்கல்களை நீக்கி போட அவர் இந்த நாள் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தாவே, இந்த பிரச்சனையிலிருந்து விடுவியும் என்று நீங்கள் அவரை கூப்பிடும் பொழுது அவர் உங்களை இந்த சிக்கல்களிலிருந்து விடுதலாக்கி உங்களுடைய பாதைகளை அவர் நெய்யாய் பொழிய செய்கிற தேவனா இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி. நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். தேங்க்யூ ஃபாதர். நன்றி கர்த்தாவே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும், உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும், இன்னும் உம்மை நெருங்கணும். உள்ளமும் மேங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. என் ஆசை நீர்தானே, நீரின்றி நான் இல்லை. உம் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்ல கூடுமோ. என் ஆசை நீர்தானே, நீரின்றி நான் இல்லை. உம் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்ல கூடுமோ. நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு. உம் கிருபை போதும், அதுவே என் ஆனந்தம், அதுவே என் ஆனந்தம். உள்ளமும் மேங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு
உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. தேங்க்யூ ஃபாதர். அவர் செஞ்ச நன்மைகளை ஒவ்வொன்றாய் நினைத்து அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த வருடத்தினுடைய கடைசி பகுதிகளில் நாம் வந்திருக்கிறோம். ஜனவரி மாதம் முதல் நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்த தேவன் எல்லா தீவுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாத்தார். நம் மனம் சோர்ந்து போயிருந்த நேரங்களில் அவர் நம்மளை சோர்வுகளை நீக்கி போட்டு நம்மளுக்கு புது பலனை கொடுத்தார். நம் ஊழியத்தை செய்யும்படியாக, நாம் நம்முடைய குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தும்படியாக அவர் நம்மளுக்கு பலனை கொடுத்தார். அவரே நம்முடைய பரிகாரியாக இருந்தார். பலவீனங்களின் மத்தியில் பலவீனங்களை எடுத்து போட்டார். அவர் செஞ்ச நன்மைகளை நினைத்து நாம் துதிக்க வேண்டிய ஒரு வேலையில வந்திருக்கிறோம். அவரே நம்முடைய தகப்பன், அவர் நன்மைகளின் தகப்பன். எந்த நன்மையும் ஜோதிகளின் பிதாவாகி அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தினீரே. உண்மை உள்ளவள் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. தள்ளப்பட்ட கல்லாகிய உங்களை அவர் மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். உங்களுடைய வேல்யூ ஒருவேளை அந்த உலகத்துக்கு தெரியாம இருந்தாலும் அவருடைய ரத்தத்தினால், அவருடைய கிருபையினால் உங்களுடைய வேல்யூ, உங்களுடைய மதிப்பு அவர் உலகத்துக்கு தெரிய வைக்கிறார். உங்கள் தள்ளப்பட்ட கல்லாகிய உங்களை அவர் மூளைக்கல்லாய் வைக்கிறார். உங்களை ஆசீர்வாதமாக அவர் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். நீங்கள் தள்ளப்பட்ட கல் அல்ல. மனிதர்கள் உங்களை புறக்கணித்திருந்தாலும் நீங்கள் தேவனால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த அன்பின் தேவன் இந்த நாள்ல உங்களை அன்போடு கூட அவர் அரவணைத்துக் கொள்கிறார். நீ எனக்கு தேவை என்று சொல்லுகிறார். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை நான் மிகவும் மதிப்பு உள்ளவளாக, மதிப்பு மிக்கவனாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். பாலைவனத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ, பாலைவனத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ. உண்மையாக என்னை அணைத்துக் கொண்டீர், பிள்ளையாய் சேர்த்துக் கொண்டீர். அன்பின் கரங்களால் அணைத்துக் கொண்டீர், பிள்ளையாய் சேர்த்துக் கொண்டீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உந்தன் சிநேகம் பெற்றே பார்வைக்கு அருமையானே, உந்தன் சிநேகம் பெற்றே உந்தன் பார்வைக்கு அருமையானே. உண்மை உள்ளவள் என்று கருதி
ராஜா, நன்றி இயேசு ராஜா. அவர் இந்த வேளையில் உங்கள் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனையில் அவர் உங்களோடு கூட நடந்து வந்து அவர் உங்கள் பயங்களை மாற்றி உங்கள் துன்பங்களிலிருந்து அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை உயரமான ஸ்தலங்களில் அவர் நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவராய். கர்த்தருடைய பெலன் அவருடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்று சொல்லி இந்த வேளையில் கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. தேங்க்யூ ஃபாதர். நன்றி சுவாமி. தேங்க்யூ லார்ட். நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா, இந்த வேளையில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம். உபாமம் 28:1 உன் தேவனாய் கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் வசனத்தின்படி ஆசீர்வதிங்க. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துவீராக நாங்கள் சொல்லி செபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற வண்ணாந்தரமான அனுபவங்கள் மாறி போகட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் செழிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் கடந்து வருவதாக. பரிசுத்த ஆவியானவர் உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற வசனத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செழிப்பான நாட்களை, சமாதானமான ஒரு நாட்களை பரிசுத்த ஆவியானவர் காணும்படி செய்வீராக. உம்முடைய நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல்.